தங்கலான் கோலார் கோல்ஃபீல்ட்ஸில் அங்கே உள்ள தங்கத்தை சுரண்டி எடுக்கிறதுக்கு இங்கேருந்து வேலையாட்களாக கூட்டு போகப்பட்ட தமிழர்களை பற்றின ஒரு கதை இது அப்படிங்கிறது தான் இந்த படம் அனௌன்ஸ் ஆன நாளில் இருந்து ஆடியன்ஸ் மத்தியில் இருக்கிற எதிர்பார்ப்பு. அதே எதிர்பார்ப்போட தான் நானும் படம் பார்க்க போனேன். கிட்டத்தட்ட இந்த படம் அப்படி தான் ஓப்பன் ஆச்சுன்னு வைங்களேன். பட் அதில் வர ஒரு கேரக்டர்ஸுக்கும் அந்த கேரக்டரை அடையாளப்படுத்துகிறேன் அப்படின்னு தான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட தன்னோட புரிதலில் இயக்குனர் ஒரு கேரக்டருக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து அது அவரோட அந்த அரசியல் நிலைப்பாடுகளை நியாயப்படுத்துகிற மாதிரியான காட்சிகளை அமைச்சு இது அவர் இஷ்டத்துக்கு ஒரு படம் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஜெனினான ஒரு சில காட்சிகள் இருந்தாலும் கூட இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துக்குன்னு ஏற்பட்ட பாதகத்தில் முக்கியமான ஒன்றா நான் பார்க்கறது ஆடியன்ஸ் மத்தியில் அவர் உருவாக்கியிருந்த எதிர்பார்ப்பு தான். இதை ஒரு ஃபேண்டசி ஃபிலிம்ன்ற எதிர்பார்ப்பில் ஆடியன்ஸ் போயிருந்தா கூட நிச்சயம் இது பயங்கர இப்போ வந்திருக்க படம் எதுவுமே மாற்ற வேண்டாம், ஒரு பயங்கர வெற்றி படமாக இது மாறி இருக்கும். ஒரு ஃபேண்டசி படம்னு எதிர்பார்த்து போயிருந்தா கூட எல்லாரும் இது ஒரு ஹிஸ்ட்ரி ஃபிலிமு, ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம், அதுலேயும் விக்ரம் பயங்கரமாக நடிச்சிருக்காரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் தான் வராங்க. விக்ரம் உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு தான், ஆனால் அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் படம் ஓடிடாது இல்லையா. நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, அதே தான் நானும் சொல்ல விரும்புகிறேன். விக்ரம் சாரோட அந்த ஹார்ட் ஒர்க் வீணா போச்சோங்கிற பயம் எனக்குமே ஒரு வேதனை எனக்குமே தான் இருக்குது. ஏன்னா இது மோர் லைக் ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரிங்கிறத தாண்டி ஒரு ஃபேண்டசி ஃபிலிமாக தான் இது முழுக்க நகருது. அதுலேயும் குறிப்பாக அந்த மாளவிகா மோகனன் அவங்க பண்ணியிருக்க அந்த கேரக்டர், அந்த ஆரத்திங்கிற கேரக்டர், அந்த கேரக்டருக்கான ரைட்டிங், அதுக்கான அந்த காட்சிகளெல்லாம் பார்க்குறப்போ ஒரு ஃபேண்டசி ஃபிலிம் ரேஞ்சுக்கு தான் இது போயிட்டு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பை அவர் தப்பாக செட் பண்ணதுனால இந்த படத்தை உட்காந்து யாராலையும் பெருசாக என்ஜாய் பண்ண முடியலை. அது ஒரு வருத்தமாக தான் எனக்கும் இருக்குது. அந்த ஜெரினான சில காட்சிகள் சொன்னேன் இல்லையா, எப்படி மக்கள்கிட்ட இருந்து நிலங்கள் பறிக்கப்பட்டது, அதுக்கான அமைக்கப்பட்டிருந்த சில காட்சிகள் எல்லாம் நிஜமாலுமே ரசிக்கும்படி இருந்தது. அண்ட் அது ஜென்யூனாக இருந்தது. கதைக்கு உண்மையாக இருந்திருக்காருங்கிற ஒரு நினைப்பு அந்த மாதிரியான ஒரு சில காட்சிகள் கொடுத்தா கூட அதுக்கப்புறம் நான் சொன்னது போல் ஆடியன்ஸ் கிட்ட இருந்த எதிர்பார்ப்பே வேறு, இங்கே இவர் பண்ணி வச்சிருக்க படங்கிறது வேறு. இவர் சௌரியத்துக்கு இவர் உட்காந்து பார்க்கறதுக்கு ஒரு படம் பண்ண ஃபீல் தான் இப்போ இருக்குது. இதனால சொன்னது போல் விக்ரம் சார் உட்பட பலரோட உழைப்பை விரயம் பண்ணிட்டாங்களோன்ற ஃபீல் தான் எனக்கு பர்சனலாக இருக்குது. படம் ஆரம்பிக்கும் போதுலேருந்தே இந்த சப்ஜெக்ட் ட்ரையாக தான் போகும்னு நமக்கு தெரியும். அந்த ஒரு ட்ரையான ஃபீல்டில் தான் ஆரம்பிக்குது. இடப்பட்ட போர்ஷன்ஸ்லாம் ஒரு மாதிரி இன்ஃபேக்ட் போர் அடிக்குதுன்னு தான் சொல்லணும். எப்படா படம் முடியுங்கிறதாட்ட நமக்கு பாதி படத்துக்குள்ளேயே கொண்டு வந்துடுறாங்க. கிளைமேக்ஸு கிட்ட சில விஷயங்கள், சில காட்சிகள்லாம் பண்ணி ஓரளவுக்கு சுவாரஸ்யப்படுத்திடுறாங்க. நான் சொல்கிறது கிளைமேக்ஸ் கிட்ட. இந்த இடப்பட்ட போர்ஷன் இருக்குல்ல, ஒரு பெரிய லேகுங்கிறது இங்கே இருக்குது. கண்டிப்பாக பல காட்சிகளை வெட்டி தூக்கியிருக்கலாம், இல்லை அட்லீஸ்ட் அதை சுவாரஸ்யப்படுத்தியிருக்கலாம். 2.5 மணி நேரம் படம் கடக்கிறதே பெரும் பாடாக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக சியானோட உழைப்பை நான் பாராட்டுறேன். சியானோடது மட்டும் இல்லை, பார்வதி திருவோத்தில் ஆரம்பித்து நம்ம பசுபதி வரை எல்லா ஆக்டர்ஸுமே இப்போ ஒரு படம் வந்திருக்கு இல்லையா, இந்த படம் எனக்கு பெருசாக பிடிக்கல, ஆனால் இந்த படத்துக்கு இந்த கேரக்டர்ஸ்க்கு அவங்க உண்மையாக உழைச்சிருக்காங்க. அந்த உழைப்பை நம்ம கண்டிப்பாக பாராட்டணும். அதை தாண்டி இந்த இயக்குனருமே இந்த படத்தை உருவாக்குறதுக்கு அவர் எவ்வளோ சிரமங்கள் கோத்ரூ பண்ணியிருப்பாருங்கிறது புரியுது. அந்த ஒர்க்கை நான் பாராட்டுறேன். ஆனால் அந்த ஒர்க்கு வீணாக போயிடுச்சோங்கிற ஒரு ஃபீல் தான் இருக்குது. முழு காரணமும் இந்த கதையை அவர் எப்படி நகர்த்தினாரு, எப்படியான காட்சிகள் வச்சு நகர்த்தினாரு, எந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே ஒன்று பண்ணியிருக்காருங்கிறதுல தான் இருக்குது. சொன்னது போல் இது ஒரு ஃபேண்டசி ஃபிலிம்னு விளம்பரம் பண்ணியிருந்தா கூட கண்டிப்பாக ஓடி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு எதிர்பார்ப்புலேயே ஆடியன்ஸ் செட் ஆகிருந்து இந்த படத்தை பார்த்துருந்தாங்கன்னா கூட ஓரளவுக்காக இந்த படம் என்ஜாய் பண்ணும்படி இருந்திருக்கும். புத்தரை பற்றின புத்தகத்தை படித்ததுலேருந்து அவர் மேலே ஒரு ஈடுபாடு இருக்கிறதா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பாரஞ்சித் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். அதனாலேயோ அதனால தான் மெயினாக சொன்னேன் அவரோட அரசியல் நிலைப்பாட்டுகளை நியாயப்படுத்துகிற மாதிரி காட்சிகள்லாம் இங்கே அமைச்சிருக்காருன்னு. அதனாலேயோ தான் அந்த புத்தர் சிலைலாம் இந்த கதைக்குள்ளே வருது. அண்ட் அது இல்லாமல் நம்ம பசுபதி பண்ணியிருக்க அந்த கேரக்டர், இப்படி அவருக்கு இருக்கிற புரிதல் இருக்குல்ல, இந்த சமூகம் என்ன, அவர் பார்த்து வளர்ந்த விஷயங்கள், அது எல்லாத்தையும் அதுதான் ஒரு இயக்குனர், ஒரு படைப்பாளி அதுதான் தன்னோட படைப்பில் காட்டுவான். அதை தான் அவரும் பண்ணியிருக்காரு. அது நார்மலான ஒரு விஷயம்தான். அது அதில் அப்நார்மலாக எதுவும் இல்லை. பட் இங்கே பிரச்சனை என்னென்னா, சொன்னது போல் அதுக்கான எதிர்பார்ப்பு ஆடியன்ஸ்ட்டு அவர் முன்னாடியே செட் பண்ணியிருந்திருக்கணும். அதுதான் இங்கே பெரிய பிரச்சனையாக நான் பார்க்குறேன். மித்தபடி இப்போ ஒரு சார்பேட்டா பரம்பரை கடைசி அவரோட படத்தில் பெருசாக பேர் வாங்கினது, நட்சத்திரம் நகர்கிறதுலாம் வந்ததுன்னு தெரியல, போகணுன்னு தெரியல, அதை விட்டுருங்க.
சார்பட்டா பரம்பரை பெருசாக பேர் வாங்குச்சு. இது இல்லாமல் மெட்ராஸ் அது ரொம்ப பெருசாகவே பேர் வாங்கின படம். அவரோட படத்தில் அட்டகத்தையும் கூட நல்ல பேர் வாங்குச்சு இல்லையா. இப்படியான படங்களில் வந்துட்டு ஜென்யூனாக ஒரு ஃபிலிமை ரசிக்கிறவன், ஒரு கலையை ரசிக்கிறவன்லாம் என்ஜாய் பண்ணி பார்க்குற ஒரு படமாக அதெல்லாம் வந்திருக்கும். அதுலேயுமே ஆனால் அவரோட அரசியல் இருக்குங்கிறது வெகு சில ஆடியன்ஸ்க்கு மட்டுமே புரிஞ்ச ஒரு விஷயம். அந்த மாதிரியான இடத்துல தான் இயக்குனராக பா ரஞ்சித் பெருசாகவே வெற்றி பெற்றார். வெகுஜன மக்களும் ரசிக்கும்படி ஒரு படம் கொடுத்து அதில் தன்னோட அரசியல் நிலைப்பாட்டையும் நறுக்குன்னு பேசின இடங்கள் அந்த 3 படங்கள். இந்த படத்துலையும் பல விஷயங்கள் அவர் அரசியல் பேசியிருக்காரு, பல விஷயங்கள் பல காட்சிகள் மூலியமா. ஆனால் அதெல்லாம் ஆடியன்ஸ் கிட்ட ப்ராப்பராக போய் சேர்றதுக்கு தடையா அவர் இந்த கதை சொல்லப்பட்ட, அதாவது அவர் இந்த கதையை சொன்ன விதமே அமைஞ்சிருக்குங்கிறது இங்கே நான் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். அந்த மினிக்கி சாங்கும் அதுக்கப்புறம் தங்கலானுக்காக வர அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர், இந்த 2 இடங்கள்ல தான் ஜிவி பிரகாஷ் மிளிர்றதா பலருக்கும் தெரியுது. பட் அதை தாண்டி இந்த படத்துக்கு அவர் ஒரு ஆள் ஒர்க் ஒன்று கொடுத்துருக்காருல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோரில், அது பலரால் கவனிக்கப்படாத ஒரு ஒர்க்காகவே போயிருதோங்கிற வருத்தமும் எனக்கு இருக்குது. ஏன்னா இது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் இல்லை. இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஒர்க் ஒன்று இருந்தது மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் கிட்ட இருந்து இந்த படத்துக்கு. பட் சொன்னது போல் அதுக்கான அந்த ரெகக்னேஷன் கிடைக்காம போயிருமோங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. பார்க்கலாம் எத்தனை பேர் அதை நோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத. எனக்கு இந்த படத்தை கடக்கணுங்கிறதே ஒரு கஷ்டமான ப்ராசஸாக தான் இருந்தது அந்த ஒரு 2.5 மணி நேரம். இதுக்கு மேலே இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை. பட்டு இயக்குனர் அஜய் ஞானமுத்துக்கு சியான் கூட அப்படி என்ன போன ஜென்மத்தில் பகைங்கிறது எனக்கு தெரியலை. கோப்ராங்கிற ஒரு படத்தை கொடுத்து ஒரு சம்பவம் விக்ரமுக்கு, நம்ம சியான் விக்ரமுக்கு ஒன்று பண்ணியிருக்காரு, அதோடையாவது முடிஞ்சிருச்சான்னு பார்த்தா கிடையாது. இப்போது அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ மெனக்கெட்டு ஒரு படம் ஒன்று ரிலீஸ் பண்ணுறப்போ இவருக்கு எதிராக இதை விட நல்ல படம்னு சொல்கிற மாதிரி ஒரு படம் கம்பேர் பண்ணக்கூடாது தான், வேறு ஜான்ரா ஃபிலிம்ஸ் தான். பட் ஆடியன்ஸ் இன்றைக்கி அப்படி இருக்காங்க. ஒரு வீக்கெண்டு வந்துட்டாலே நமக்கு வர்ற காலில் ரிலீஸ் ஆகிருக்கிற 2 படத்தில் எது நல்லா இருக்குது, எது பெட்டர், இதுவோ அதுவாங்கிற கேள்வி தான் வரும், சம்மந்தமே இல்லாத ஜான்ரா ஃபிலிம்ஸாக இருந்தால் கூட. அப்படி பார்க்கையில் இவருக்கு ஆப்போசிட்டில், அதாவது இவருக்குன்னு ஒரு வேலை பண்ணுறப்போ ஒரு பெரிய கோட்டை கட்டுறேன்னு மணல் கோட்டையை கட்டி வச்சுருந்தாப்புல, இப்போ இவருக்கு ஆப்போசிட்டாக ஒரு பெரிய ஊரையே கட்டி வச்சுருக்காரு. இது என்ன பகை இவங்களுக்குள்ளேங்கிறது நமக்கு புரியலை. எனிவே டிமாண்டி காலனி பற்றிய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, ட்ரை பண்ணுங்கள். இந்த படமும் தேட்டரில் இப்போ போயிட்டுருக்கு, ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக போய் பார்க்கலாம். பார்த்துட்டு வந்து இந்த படத்தை தச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.